பிரச்சாரத்திற்கு இடையூறு செய்த செய்தியாளர்களிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக சண்டையிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வண்டி கேம்பெயின்ல வர்றதுக்கு இந்த வண்டிக்கு ரூல்ஸ் இல்ல. எதுக்கு வெளிய போணும்? எலெக்ஷன் கமிஷன் 8000 ரூபாய் ஒரு வண்டிக்கு ஆட் பண்ணுவான். எதுக்குள்ள வர்றீங்க? பெரிய விஷயம் தான். அண்ணா கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பல்லடத்துல இருக்கேன் உங்க நியூஸ் சேனல், உங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. தினேஷன் எடிட்டர்னா ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. சொன்னா யாரு பேச்சும் கேட்கறது இல்ல. கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. பேசுங்க, எடிட்டர் பேசுங்க. இன்னொரு வண்டியில கேம்பெயின்ல வந்து வேற மாதிரி ஆயிடும். மரியாதை மக்களை பார்க்கவே விடுறது இல்ல. நீங்க சும்மா மீடியா வந்து மக்கள் எப்படி மக்கள்கிட்ட பேசுங்க சார்? இவரு அந்த முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி தான் சார் சொல்லி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு சார். இவர் கொஞ்சம் இன்னைக்கு தெரியல சார், கூலா தான் இருப்பாரு. என்ன உள்ள வந்து மக்களே பார்க்கணும், மக்கள்கிட்ட பேசுங்க. மக்கள்கிட்ட குறைய சார். ஒரே நிமிஷம் மீடியாக்காரனே கேமரா வச்சிட்டு தான் பேச வேண்டாம் மக்கள்கிட்ட. தினேஷனா சரியில்லைண்ணா, பாத்துக்கண்ணா. அது ரொம்ப அநியாயம் பண்றாங்க. லோக்கல்ல ரொம்ப அநியாயம் பண்றாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மக்களை பார்க்கவே விட மாட்டாங்க. சும்மா உள்ள போட்டு இவங்களே ஒரு பாயிண்ட்ல டிராபிக் ஜாம் 2 மணி நேரம் லேட்டா போயிட்டு இருக்கு. நீங்க அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு என்னன்னு சொல்லுங்கண்ணா. அடுத்து பிசிசி ஓனர்ட்ட பேச வேண்டியது. எல்லா ரிப்போர்ட் இறக்குங்க அண்ணா. எங்க பாருங்க தந்தி டிவி ரிப்போர்ட்டர் பெரிய பையன் சொன்னது இறங்க வண்டியில பாத்துங்க அண்ணா. மீடியா வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிங்க. அந்த பழக்கமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களை பாக்குறோம். நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு போடுற புரியுதா? என்ன பண்ற? நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க. கார் எடுத்து யாரும் வர சொன்னா? யார் போய் கார் எடுத்து வர சொன்னா? இந்த ஹேண்டெல்லாம் உடைச்சு விட்டாங்க. மீடியாக்காரங்கள மரியாதை கொடுத்தா மட்டும் மரியாதை கொடுத்தாங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் உட்காரீங்க. மீடியா எல்லாம் ஒரு லிமிட் தான். கிராமத்துல வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களை பார்க்க விட மாட்டீங்க. மக்கள் குறைய கேட்க முடியாது, பிரச்சனை கேட்க முடியாது. அண்ணே சரியில்லை, மரியாதை வச்சிருக்கேன், கெடுத்துக்காதீங்க. சும்மா இந்த மீடியா பழைய அரசியல்வாதி அண்ணாமலை வச்சுக்காதீங்க. மக்களை பார்க்கணுங்க, மக்களை பார்க்கவே விடுறது இல்லை. சும்மா மீடியா வந்து மக்கள் எப்படி குறை கேட்போம், எப்படி மக்கள்கிட்ட பேசுவோம். என்ன உள்ள வந்து மக்களே பார்க்கணும், மக்கள் எப்படி குறை கேட்பேன். சும்மா மீடியாக்காரனே கேமரா வச்சுட்டு தான் பேச வேண்டாம் மக்கள்கிட்ட. தெரியலண்ணா, பார்த்துக்கண்ணா. அது அண்ணா போலாங்க, நான் போலாங்க, அண்ணா போலாங்க, வண்டி போலாங்க அண்ணா. முன்னாடி விட்டுருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம், தயவு பண்ணாதீங்க. மக்களை பார்க்கவே விட மாட்டாங்க. சும்மா உள்ள போட்டு இவங்களே ஒரு பாயிண்ட்ல டிராபிக் ஜாம் 2 மணி நேரம் லேட்டா போயிட்டு இருக்காங்க. நீங்க ரிப்போர்ட்டை பத்தி எதுவும் சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.